ஆவிக்குரியவன் எல்லாவற்றையும் ஆராய்ந்து நிதானிக்கிறான், ஆனாலும் மற்ற ஒருவனாலும் ஆராய்ந்து நிதானிக்கப்படான். இந்த ஆவிக்குரியவனை அறிகிறது கர்த்தர் மாத்திரமே அறிகிறார். அவனை அறிகிறவன் ஒருவரும் இல்லை. ஆவிக்குரியவன் எல்லாவற்றையும் ஆராய்ந்து நிதானிக்கிறான், ஆனாலும் மற்றொருவனாலும் ஆராய்ந்து நிதானிக்கப்படான். அப்படியாக கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, நாம் ஆவிக்குரிய எல்லாவற்றையும் நாம் ஆராய்ந்து நிதானித்து பழகி கொள்ள வேண்டும். கணவன் இடத்திலே மனைவி பேசும்போது நிதானம் தேவை. மனைவியினிடத்திலே கணவன் அன்பு கூறும் போது நிதானம் தேவை. ஆசிரியரிடத்திலே பிள்ளைகள் பேசும்போது நிதானம் தேவை. நாம் ஆவிக்குரியவர்கள், அதனாலே எல்லாவற்றிலும் நிதானம் தேவை. ஆவிக்குரியவன் எல்லாவற்றையும் ஆராய்ந்து நிதானிக்கிறான். நம்ம காலையில் என்று சொன்ன பைபிளை படித்து ஆராய்ந்து நிதானிக்கிற அனுபவம் இருந்தால்தான் மற்றவரிடத்திலே பேசும்போது நமக்கு நிதானம் வரும். ஏதோ காலையில கொஞ்ச நேரம் எடுத்து பைபிளை படிச்சுட்டு அப்படி டக்குன்னு எரிஞ்சிட்டு கொஞ்ச நேரம் ஜெபம் பண்ணிட்டு முடிஞ்சதுன்னு இருக்கிறதால, ஆவிக்குரியவன் எல்லாவற்றையும் ஆராய்ந்து நிதானிக்கிறான். குடும்பத்துக்கு தேவையானது பைபிள் இருக்குது, வாழ்க்கைக்கு தேவையானது பைபிள் இருக்குது. ஆனாலும் அவன் மற்றொருவனாலும் ஆராய்ந்து நிதானிக்கப்படான். அந்த ஆவிக்குரிய மனிதனை யாரும் நிதானிக்கப்பட முடியாது. ஏனென்றால் காற்று எந்த இடத்திலிருந்து வருகிறது, அது எந்த இடத்துக்கு போகிறது என்று யாருக்கும் தெரியாது. அதனாலே ஆவிக்குரியவன் இன்ன விதமாய் இருப்பான் என்று யாராலையும் நிதானிக்க முடியாது, கர்த்தரை ஒருவரை தவிர. அதனால் தான் வேத வசனம் சொல்லுகிறது, ஆவிக்குரியவன் எல்லாவற்றையும் ஆராய்ந்து நிதானிக்கிறான், ஆனாலும் அவன் மற்றொருவனாலும் ஆராய்ந்து நிதானிக்கப்படான். வாசிங்க 1 கொரிந்தியர் புஸ்தகம் 2:16 வாசிங்க. கர்த்தருக்கு போதிக்கத்தக்கதாக அவருடைய சிந்தையை அறிந்தவன் யார்? எங்களுக்கோ கிறிஸ்துவின் சிந்தை உண்டாயிருக்கிறது. கர்த்தருக்கு போதிக்கத்தக்கதாக அவருடைய சிந்தையை அறிந்தவன் யார்? கவனிங்க, கடவுளுடைய கர்த்தருடைய இயேசுடைய சிந்தையை அறிந்தவன் யார்? ஒருவரும் அல்ல. கர்த்தர் என்ன செய்யறாருன்னு யாருக்கா தெரியுமா? ஆனாலும் வேத வசனம் சொல்லுகிறது, கர்த்தருடைய ஊழியக்காரருக்கு அவர் என்ன செய்கிறார் என்று அவர் மறைக்க மாட்டாராம், அவர் வெளிப்படுத்துவாராம், நான் இதை செய்ய போகிறேன் என்று. அப்படியாக வேத வசனம் சொல்லுகிறது, கர்த்தருக்கு போதிக்கத்தக்கதாக அவருடைய சிந்தையை அறிந்தவன் யார்? யாருமே கிடையாது. கர்த்தருடைய சிந்தையை அறிந்தவன் யாருமே கிடையாது. கர்த்தர் என்ன செய்ய போகிறார் என்று அவராதான் அவர் நிதானிப்பார். எனக்கோ கிறிஸ்துவின் சிந்தை உண்டாயிருக்கிறது. அப்ப ஆவிக்குரிய மனுஷனுக்கு எப்படிதான் சிந்தை? கிறிஸ்துவனுடைய சிந்தை இருக்கிறது. கிறிஸ்துவை தரித்துக் கொண்டவர்களாக கிறிஸ்துவின் சிந்தை எப்படி இருக்கணும்? வேத வசனங்கள் எப்பொழுதும் நம்முடைய இருதயத்திலே ஓடிக்கொண்டே இருக்கும். வேத வசனம், ஸ்தோத்திர பலிகள் சர்ச்சுக்கு வரும்போது மட்டுமல்ல, எப்பொழுதும் நாம் கிறிஸ்துவின் சிந்தையாக இருந்தால் அநேகர் சாட்சி சொல்லுவாங்க, நான் ஸ்தோத்திரம் போட்டுட்டே இருந்த கர்த்தர் இந்த காரியத்தை செய்தார். கிறிஸ்துவின் சிந்தை, கிறிஸ்துவின் சிந்தை எப்படி இருக்கும்? கிறிஸ்துவனுடைய சிந்தை நமக்குள்ளே இருந்தால் கிறிஸ்துவனுடைய சிந்தையை நாம் அறியலாம். நமக்கு அவர் மூடி வைக்க மாட்டார், அவர் வெளிப்படுத்துவார். அவர் வெளிப்படுத்த சித்தமாயிருக்கிறார். வேத வசனம் சொல்லுகிறது, கர்த்தருக்கு போதிக்கத்தக்க அவருடைய சிந்தையை அறிந்தவன் யார்? எங்களுக்கோ ஆவிக்குரியவனுக்கோ கிறிஸ்துவின் சிந்தை உண்டாயிருக்கிறது. ஆவிக்குரிய ஜனங்களுக்கு, விசுவாசிகளுக்கு கிறிஸ்துவின் சிந்தை உண்டாயிருந்தால் நம்முடைய வாயில் கெட்ட வார்த்தை வராது,
நம்முடைய வாயில கெட்ட பழக்க வழக்கங்கள் இராதும், நம்முடைய இருதயத்திலே கெட்ட சிந்தை இருக்காதும், இச்சை இருக்காதும், மோகம் இருக்காதும், விக்கிரக ஆராதனை இருக்காதும், விபச்சாரம் இருக்காதும், வேசித்தனம் இருக்காதும், கள்ளத்தனம் இருக்காதும், கள்ள போஜனம் இருக்காதும். கிறிஸ்துவின் சிந்தை ஆவிக்குரியவர்களுக்கு கிறிஸ்துவின் சிந்தை இருக்குமா? அப்படி என்றால் நாம் ஆவிக்குரியவர்கள் என்றால் தேவனுடைய வார்த்தை அனுதினமும் நமக்கு உணவாக அமைய வேண்டும். எதுக்கு? சரீரத்துக்கு அல்ல, ஆவிக்கு, ஆத்துமாவுக்கு. சரீரத்துக்கு சாப்பிடுறது போல இந்த ஆத்துமாவுக்கு சாப்பாடு தேவை. தேவனுடைய வார்த்தை அதுதான் சாப்பாடு, அதுதான் சாப்பாடு. பைபிள் படிக்க தெரியலையா? காலையில இருந்து 1000 ஸ்தோத்திரம் போடுது. ஸ்தோத்திர பலியிடுகிறவன் பிதாவை மகிமைப்படுத்துகிறான். எனக்கு பைபிளே படிக்க தெரியல, நான் என்ன பண்ணது? எந்திரி, காலையில் நேரமா எந்திரி, 1000 ஸ்தோத்திர பலி போடு. ஸ்தோத்திர சொல்லிட்டு கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். கர்த்தர் நம்மை மகிமைப்படுத்துவார், பிதாவானவர் நம்மை மகிமைப்படுத்துவார். அதனாலே கிறிஸ்துவின் சிந்தை நமக்குள்ளாக இருக்க வேண்டும். அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார், நான் கிறிஸ்துவுக்காக பைத்தியக்காரன் ஆனேன் என்று. இன்றைக்கு கர்த்தர் அதைத்தான் எதிர்பார்க்கிறார். கர்த்தர் அதைத்தான் எதிர்பார்க்கிறார். கர்த்தருக்கு போதிக்கத்தக்க அவருடைய சிந்தையை அறிந்தவன் யார்? யாருமே கிடையாது, யாருமே கிடையாது. கர்த்தர் ஒருத்தனிடத்துல சொல்லி அநேக காரியங்களை செய்து கொண்டிருந்தார். அவன் கர்த்தருக்கு மேலாக உயர்த்துவேன் என்றான், அவன் தள்ளப்பட்டான். ஆனால் நமக்கோ, ஆவிக்குரியவனுக்கோ கிறிஸ்துவின் சிந்தை உண்டாயிருக்கிறது. ஒரே ஊற்றிலிருந்து தித்திப்பான நீரும் கசப்பான நீரும் புறப்படுமா? ஒரே ஊற்றிலிருந்து, ஒரே இருதயத்திலிருந்து, ஒரே சிந்தையிலிருந்து கெட்ட வார்த்தையும் நல்ல வார்த்தையும் புறப்படுமா? சர்ச்சுக்கு போறோம், வேதத்தை படிக்கிறோம், ஜெபிக்கிறோம், பரிசுத்த ஆவியுடைய அபிஷேகம் இருக்கிறது, முழுக்கு ஞானஸ்தானம் எடுத்திருக்கிறோம். எப்படி கெட்ட வார்த்தை வாயிலே வரும்? எப்படி கெட்ட பழக்க வழக்கங்கள் வரும்? எப்படி விபச்சாரம், வேசித்தனம் நமக்குள்ளாக வரும்? சரியாக நாம் நிதானிக்கப்படவில்லை. அதனால்தான் ஆவிக்குரியவன் எல்லாவற்றையும் ஆராய்ந்து நிதானிக்கிறான். ஊருக்காக, பேருக்காக ஆலயத்துக்கு போகிறவன் நிதானிக்க முடியாது. பெயரளவிலே கிறிஸ்தவன், பெயரளவிலே ஜெபிக்கிறது, அடுத்த வீட்டுக்கு கேட்கட்டு 10 வீட்டுக்கு கேட்கிற மாதிரி ஜெபிக்கிறது. நிதானம் இல்லை. எப்படி ஜெபிக்க வேண்டும் என்கிற நிதானம் இல்லை. பேசுகிறதுக்கு நிதானம் இல்லை. எப்படி நாம் பேச வேண்டும் என்கிறது. வாயிலே கெட்ட வார்த்தை வராது. ஒரே ஊற்றிலிருந்து தித்திப்பான நீரும் கசப்பான நீரும் வராது. கணவனுக்கு கீழ்ப்படுகிறதில்லை, மனைவியினிடத்திலே அன்பு செலுத்துகிறதில்லை. ஆலயத்துக்கு போய் என்ன பிரயோஜனம்? ஆலயத்துக்கும் போகிறாங்க, ஜெபமும் பண்ணுகிறாங்க, ஞானஸ்தானம் எடுத்தாங்களாம், பரிசுத்த ஆவியும் பெற்றுவிட்டேன். ஆனால் நடத்தையிலே கர்த்தரை துன்பப்படுத்துகிறார்கள். வார்த்தையிலே மீண்டும் மீண்டுமாக இயேசுவை சிலுவையில் அறைகிறார்கள். அதனாலே வேத வசனம் சொல்லுகிறது, நாம் வாசிக்கலாம். 1 கொரிந்தியர் புஸ்தகம் 3வது அதிகாரம் 1வது வார்த்தை வாசிங்க. மேலும் சகோதரரே, நான் உங்களை ஆவிக்குரியவர்கள் என்று எண்ணி உங்களுடனே பேசக்கூடாமல் மாமிசத்துக்குரியவர்கள் என்றும் கிறிஸ்துவுக்குள் குழந்தைகள் என்றும் எண்ணி பேச வேண்டியதாயிற்று. அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்து சபைக்கு எழுதுகிறான். இந்த கொரிந்து சபை எப்படி ஆமா? விபச்சாரம் நிறைந்த இடத்துல இருக்கிற சபை. விபச்சாரம், வேசித்தனம், அங்கு கப்பல் போக்குவரத்து உண்டு. கடற்கரை ஓரமாக
வாலிபர்கள் உண்டு, வியாபார ஸ்தலங்கள் அதிகம் உண்டு, தங்கும் விடுதிகள் அநேகம் உண்டு. அப்பேற்பட்ட கொழுந்து சபைக்கு அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதுகிறார், மேலும் சகோதரரே, நான் உங்களை ஆவிக்குரியவள் என்று எண்ணி உங்களிடத்தில் பேசக்கூடாமல். இன்னைக்கு இருக்கிற கிறிஸ்தவம் அப்படித்தான் இருக்கிறது. மாமிசத்துக்குரியவர்கள் என்றும் கிறிஸ்துவுக்குள் குழந்தைகள் என்றும் எண்ணி பேச வேண்டியதாயிற்று. ரட்சிக்கப்பட்டு 5 வருஷம் ஆச்சு, 20 வருஷம் ஆச்சு, 30 வருஷம் ஆச்சு, இன்னும் ஆவிக்குரிய ரீதியில வளர்ச்சி இல்லை. கர்த்தர் எனக்கு பெரிய ஒரு வீட்டை கொடுத்தார், கர்த்தர் எனக்கு கார் வாங்க உதவி செய்தார், கர்த்தர் என் பிள்ளைகளுக்கு வேலை வாங்கி தர உதவி செய்தார். அது எப்படி? லஞ்சம் கட்டி வேலை வாங்கிட்டு கர்த்தர் வாங்கி கொடுத்தார். போய் லஞ்சம் கொடுத்து வேலை வாங்குறது கர்த்தர் கொடுக்கிற வேலை அல்ல. 1000 பொய் சொல்லி கல்யாணம் பண்ணது உலகத்துக்கு. ஒரு பொய் கூட சொல்லாமல் கல்யாணம் செய்கிறது, அது ஆவிக்குரிய திருமணம். பத்திரிகையில மேலே போடுற அதன் காலத்திலே நேர்த்தியாய் கர்த்தர் செய்து முடித்தார். சாது செல்லப்பா பேசும்போது சொல்லுவார், ஆரம்பத்திலே போய் இந்த காரியம் கர்த்தராலே வந்தது. தானே போய் பொண்ணை பார்த்து தானே நிச்சயம் பண்ணிட்டு தானே இந்த பிள்ளை கல்யாணம் பண்ணணும் சொல்லிட்டு இந்த காரியம் கர்த்தராலே வந்தது. இது போய் கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, மேலும் சகோதரரே, நான் உங்களை ஆவிக்குரியவள் என்று எண்ணி உங்களிடத்திலே பேசக்கூடாமல். இன்னைக்கு ஆவிக்குரிய காரியங்களை பேசினா கேட்கறதுக்கு ஆட்கள் கிடையாது. ஏனென்றால் இவர் என்னத்தான் குத்தி பேசுறார், இவர் என்னுடைய வாழ்க்கையை தான் குத்தி பேசுகிறார். ஏன் அதிகாலையில் இன்று ஜெபிக்கவில்லை, ஏன் இன்று வேதம் வாசிக்கவில்லை? ஆவிக்குரிய காரியங்களை பேசினார். அநேகர் திருச்சபைக்கு வருகிறதில்லை. எப்படி பேச வேண்டும்? வந்திருக்கிற உங்கள் யாவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். ஆராதனை 9 மணிக்குனா 9 மணிக்கு வந்தவனை ஆசீர்வதிப்பார், 9:30 வந்தவனை ஆசீர்வதிப்பார், 10 மணிக்கு வந்தவனை ஆசீர்வதிப்பார். எப்படி இருப்பார்? ஆனால் வேத வசனம் சொல்லுகிறது, பரிசுத்த ஆவியானவர் ஒழுங்கும் கிரமமும் உள்ளவர். மேலும் சகோதரரே, நான் உங்களை ஆவிக்குரியவள் என்று எண்ணாமல் பேசக்கூடாமல் மாமிசத்துக்குரியவள் என்று. இன்னைக்கு அப்படிதான் கிறிஸ்தவம் இருக்குது, மாமிசத்துக்குரியது. தவறு செஞ்சா கர்த்தர் மன்னிப்பார், அது உண்மைதான். கிருபை மன்னிக்கிறது. அறிந்தும் செய்கிறவனுக்கு அநேக அடிகள் அடிக்கப்படும், இந்த பூமியிலேயே சரி கட்டப்படும். இந்த பூமியிலே சரி கட்டப்படும், அது கிருபை. நீ தப்பு செய்ய கர்த்தர் மன்னிப்பார், மன்னிப்பார், மன்னிப்பார். உன்னுடைய ஜீவன் இன்றைக்கு இரவிலே போகுமானால் உன்னுடைய ஆத்துமா எங்கே போகும்? நரகதம் பாதாளத்துக்கு போய்விடும். இந்த உயிர் எந்த நேரத்தில் போகுது யாருக்குமே தெரியாது. அதனால்தான் வேத வசனம் சொல்லுகிறது, அறிந்தும் செய்கிறவனுக்கு அநேக அடிகள் அடிக்கப்படும், இந்த பூமியிலே சரி கட்டப்படும். சொல்றாங்கல்ல, என்ன பைபிள் படிச்சா, வேத வசனம் எல்லாம் படிச்சா, விடாம சர்ச்சுக்கு போனா, இவன் பொழப்பு இப்படி இருக்கிறது, இவனுடைய வாழ்க்கை இப்படி இருக்கிறது, இவனுடைய நடத்தை சரியில்லை, இவனுடைய பேச்சு சரியில்லை. ஏன்? ஆவிக்குரிய சிந்தை இல்லை, ஆவிக்குரிய எண்ணம் இல்லை, ஆவிக்குரிய வளர்ச்சி இல்லை. பேருக்காக கிறிஸ்தவர்கள், பெயரளவரை கிறிஸ்தவர்கள். அதனால் தான் பவுல் சொல்லுகிறார், சகோதரரே, நான் உங்களை ஆவிக்குரியவள் என்று எண்ணி உங்களுடனே பேசக்கூடாமல் மாமிசத்துக்குரியவள் என்றும் கிறிஸ்துவுக்குள்ளே குழந்தைகள் என்றும் எண்ணி பேச வேண்டியதாயிற்று. ஒரு திருமணம் தான் செய்யணும். கிருபையின் காலத்துல ஒரு திருமணம் தான் செய்யணும். அவன் 2 பொண்டாட்டி கட்டிட்டு சர்ச்சில் வந்து உட்கார்ந்துட்டு இருக்கிறான். சபைக்குள்ளே அவனுக்கு செய்தி கொடுக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு, அவனுக்கு பாட்டு பாடுகிறதுக்கு ஒரு வாய்ப்பு. ஏன்? பணம் தர்றான். இன்றைக்கு கிறிஸ்தவம் குழந்தைகளை போல் இருக்கிறது.
வளராமல் இருக்கிறது. அதனால்தான் கொரிந்து சபைக்கு பவுல் சொல்லுகிறார், கிறிஸ்துவுக்குள் குழந்தைகள் என்று எண்ணி பேச வேண்டியதாயிற்று. இப்படியே பேசிட்டு இருந்த ஆவிக்குரிய காரியத்தை எப்பதான் பேசுறது? கர்த்தர் அதுக்குள்ளாக வந்துருவார். அநேகருடைய மனக்கண்களை இப்பிரபஞ்சத்தின் தேவனானவன் பிசாசானவன் அநேகருடைய மனக்கண்களை குருடாக்கி விட்டான். இச்சை கண் தெளிவாய் இருந்தால் சரீரம் முழுவதும் தெளிவாய் இருக்கும். கண் எப்படி இருக்கணும்? தெளிவாய் இருக்கணும். இன்னைக்கு தெளிவில்லை. எப்படி? வேத வசனம் இல்லை, வேத வசனத்தை நிதானிக்கிறது இல்லை, வேத வசனத்தை தியானிக்கிறது இல்லை, வேத வசனத்தை இருதயத்திலே நிறுத்துகிறதில்லை. ஏதோ பெயரளவிலே வாசிக்கலாம். ரோமருக்கு எழுதின நிருபம் 8வது அதிகாரம் வாசிங்க, 5வது வார்த்தை வாசிங்க. அன்றிய மாம்சத்தின்படி நடக்கிறவர்கள் மாமிசத்துக்குரியவைகளை சிந்திக்கிறார்கள், ஆவியின்படி நடக்கிறவர்கள் ஆவிக்குரியவைகளை சிந்திக்கிறார்கள். இன்றைக்கு அநேக ஊழியர்கள் மாமிசத்தின் பிரகாரம் தான் நடக்கிறாங்க. நியாயப்பிரமாணத்தின் முறைதான் சபையிலே அமல்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள். வேத வசனம் சொல்லுகிறது, எழுத்து கொள்ளுகிறது, ஆவியோ உயிர்ப்பிக்கிறது. இன்னைக்கு சபையில எப்படி உபதேசம் போயிட்டு இருக்குது? கிறிஸ்துவனுடைய வருகையை குறித்து உபதேசம் இல்லை, பாவத்தை குறித்துதான எச்சரிக்கை இல்லை. பாவம் செய்கிறவர்களை அணைத்துக் கொள்ளுகிறார்கள். கர்த்தர் சொன்னார், வருத்தப்பட்டு பாவங்கள் சுமக்கிற பாவிகளே, நீங்கள் எல்லோரும் என்னிடத்திலே வாருங்கள், உங்களுடைய பாவம் செக்கச்செவையேறனாக இருந்தாலும் என்னுடைய ரத்தத்தை கொண்டு அதை வெண்மையாக கழுவி உங்களை அணைத்துக் கொள்ளுவேன். பாவம் செய்து கொண்டிருக்கிற ஆத்மாவை எல்லாம் கர்த்தர் கூப்பிடுறார். இனிமேல் பாவம் செய்யாதே. விபச்சார ஸ்திரீ கையும் களுமாக பிடிக்கப்பட்டால், உண்மையாக நடந்த சம்பவம், கதையெல்லாம் கிடையாது. விபச்சாரம், அவள் அநேக ஆண்களிடம் தன்னுடைய சரீரத்தை விற்று பிழைக்கிறவர், விபச்சாரம் செய்கிறவர், தன்னுடைய சரீரத்தை விற்று பிழைப்பு நடத்துகிறவர். இப்படி இந்த விபச்சாரியானவள் கையும் களுவுமாக பிடிக்கப்படுகிறார். ஊருக்குள்ள பிடிச்சாங்க போல. இவளை கல்லாலே அடிச்சு கொள்ள வேண்டும் என்று தீர்மானம் செய்கிறார்கள். ஆனால் இயேசு சொன்னார், உங்களிடத்திலே எவனிடத்திலே பாவம் இல்லையோ அவன் முதலாவது கல்லை எடுத்து எறிய கடவன். எல்லோரும் போயிட்டாங்க, அது வேற சமாச்சாரம். அடுத்தது, இந்த விபச்சார ஸ்திரீ உட்கார்ந்து இருக்கிற பாவம், ஏகப்பட்ட பாவம் செய்தவன், அநேகரிடத்திலே தன் சரீரத்தை விற்றவள், அநேக கண் இச்சையினாலே கெட்டு போனவள். அவளை பார்த்து என் ஆண்டவர் சொல்லுகிறார், விபச்சார ஸ்திரியை கல்லடியில் இருந்து காப்பாற்றி விட்டார். ஒருத்தர் அவளை கல் எறிந்து கொள்ளல. அப்பொழுது கர்த்தர் செய்ய சொல்றார், இனிமே நீ பாவம் செய்யாதே. பாவம் செய்கிற ஆத்துமாவை ரட்சிக்க இயேசு சிலுவையிலே ரத்தம் சிந்தினது உண்மை. ஆனால் பாவம் செய்து கொண்டிருக்கிற ஆத்துமா சாகும். அது பிழைக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகம் இல்லை. நான் சொல்லல, பைபிள் சொல்லுது. பாவம் செய்கிற, அறியாமல் செய்கிற பாவம் வேறு, அறிந்து செய்கிற பாவம் வேறு. தெரிந்து செய்கிறது தப்பு, தெரியாமல் செய்கிறது தவறு. மன்னிக்கிறதும் உண்டு, மன்னியாது இருக்கிறதும் உண்டு. பாவம் செய்து கொண்டிருக்கிற ஆத்துமா சாகும். பாவத்திலே இருக்கிற ஆத்துமா சாகும். அது அவ்வளவு சீக்கிரம் ரட்சிக்கப்பட முடியாது. சிலர் சொல்லுவாங்க, நான் குடிக்கிறேன், நினைச்சா நான் குடிக்க மாட்டேன் அப்படின்னு. குடிக்காம இருக்கு சொல்லு, முடியாது. அது விரியனை போல தீண்டும். அது பாத்திரத்திலே பரபரப்பாக தோன்றும். அது கட்டு விரியனை போல தீண்டும். கொஞ்சம் கொஞ்சமாக உயிரை வாங்கிவிடும். அதனால் தான் வேத வசனம் சொல்லுகிறது, அன்றி மாமிசத்தின்படி நடக்கிறவர்கள் மாமிசத்திற்குரியவர்களை சிந்திக்கிறார்கள். இன்றைக்கு எப்படி இருக்கிறாங்க? வாசல் எப்படி இருக்கிறாங்க?
நியாயப்பிரமாண முறை மாமிசத்துக்குரியவைகளை போதிக்கிறார்கள். கர்த்தர் சரீரத்திலே சுகத்தை கொடுப்பார். கர்த்தர் சரீரத்திலே நல்ல பலனை கொடுப்பார். இந்த பூமிக்கு தேவையான வீட்டை கட்டி கொடுப்பார். இந்த உன்னுடைய வருமானத்தை பெருக்குவார். உன்னுடைய பிள்ளைகளுடைய படிப்பை உயர்த்துவார். எங்கள் ஊழியர் நல்ல பாஸ்டர். ஆனால் வேதம் சொல்லுகிறது, மாமிசத்துக்குரியவர்கள் மாமிசத்துக்குரிய அன்றியும் மாமிசத்தின்படி நடக்கிறவர்கள் மாமிசத்துக்குரிய சிந்தையாய் இருக்கிறார்கள். ஊழியக்காரனா இருந்தாலும் சரி, விசுவாசியா இருந்தாலும் சரி, மாமிசத்துக்குரியவர்கள் எப்படி சிந்திக்கிறாங்க? இந்த பூமிக்குரியதை சிந்திக்கிறாங்க. ஆவியின்படி நடக்கிறவர்கள் ஆவிக்குரியவைகளை சிந்திக்கிறார்கள். கர்த்தருடைய வருகை சமீபமாயிற்று. நாம் பரலோகம் போக வேண்டும். நம்மோடு கூட ஆத்துமாக்களை கூட்டிட்டு போகணும். இதெல்லாம் நமக்கு கொடுத்திருக்கிற பிரதான கட்டளை. விசனமாயும் அல்ல, கட்டாயமாயும் அல்ல, உங்களுடைய மன விருப்பத்தின்படியே கொடுங்கள். காணிக்கையை கொடுத்தாலும் சரி, கர்த்தருக்குன்னு ஊழியம் செய்தாலும் சரி, மன விருப்பத்தின்படி செய்ய வேண்டும். அப்போ இந்த சரீர சுகமெல்லாம் தேவையில்லையா? தேவைதான். நீங்கள் மேலானவைகளை நாடுங்கள், கீழானவைகளை எல்லாம் கூட கொடுக்கப்படும். ஒரு மணி நேரமாவது, குறைஞ்சபட்சம் அரை மணி நேரமாவது ஜெபிக்கிற அனுபவம் வேண்டும். அரை மணி நேரமாவது வேத வசனத்தை தியானிக்கிற அனுபவம் வேண்டும். ஆவிக்குரியவன் ஆவிக்குரியவைகளை சிந்திக்கிறான். மாமிசத்துக்குரியவனோ சர்ச்சுக்கு போறாங்க, வேத வசனத்தை வாசிக்கிறாங்க, அங்க ஆவிக்குரிய கண் திறக்கப்படுகிறது இல்லை. மாமிசத்தினுடைய கண் திறக்கப்பட்டு நாம் எவ்வளவு நகை போடுகிறோம், நாம் எப்படி சேலை உடுத்துகிறோம், நாம் எப்படி கோட்டு போடுகிறோம், எப்படி ஷூ போடுகிறோம், மாமிசத்துக்குரியவைகளை யோசிக்கிறோம். ஆவிக்குரியவன் ஆவிக்குரியவைகளை நாம் சிந்திக்க வேண்டும். கிறிஸ்துவனாலே ரட்சிக்கப்பட்டு முழுக்கு ஞானஸ்தானம் எடுத்து கர்த்தரிடத்திலே ரட்சிக்கப்படுகிற ஆத்துமா ஆவிக்குரிய ஆத்துமா. வாசிங்க ரோமர் எழுதின நிருபம் 8வது அதிகாரம் 6வது வார்த்தை வாசிங்க. மாம்ச சிந்தை மரணம், மாமிச சிந்தை மரணம், ஆவியின் சிந்தைய ஜீவனம் சமாதானமா. மாமிசத்தினுடைய சிந்தை மரணம். ஆசை மனுஷனை கொல்லுகிறது. பணத்தை தேடுறான் மனுஷன் தேடிட்டே இருக்கிறான், கடைசி வரைக்கும் தேடுறான். என்னோட இருக்கிற சக ஓட்டுநர் நடத்துறவர் சொல்லுகிறாங்க, நான் ரிட்டையர்ட் ஆன உடனே எனக்கு பென்ஷன் 15,000 தான் வருது. நான் சொல்லுவேன், ரிட்டையர்ட் ஆகும் போது மரணம் நெருங்குது, நீ சந்தோஷப்படக்கூடாது. ஒரு இடத்துல சந்தோஷம் இருந்தாலே ஒரு இடத்துல துக்கம் உண்டு. நன்மையானவர் இயேசு, நன்மையானவர் கடவுள், தீமையானவன் பிசாசு. நன்மையும் தீமையும் சேர்ந்தவன் மனுஷன். அப்படியானால் நன்மையும் தீமையும் நம்மிடத்திலே உண்டு. இங்கு வேத வசனம் சொல்லுகிறது, மாமிச சிந்தை மரணம். என்னோடு இருந்து ரிட்டையர் ஆக சந்தோஷப்படுறாங்க, அப்பா வேலையிலிருந்து ரிட்டையர் ஆயிட்ட அப்படின்னு. வேலையிலிருந்து ரிட்டையர் ஆயிட்ட பக்கத்துல ஒண்ணு வந்துகிட்டே இருக்குது, என்ன? மரணம். வயசு ஆக 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 மரணம் உன்னை நெருங்கிட்டே இருக்குது, நீ அதையப்பார். அவங்க சொல்றாங்க, நான் 15,000 தான் பென்ஷன் வாங்குறேன், மறுபடியும் போய் காலேஜ்ல பஸ் ஓட்டுனா அங்க ஒரு 20,000 கொடுப்பாங்க, பழைய சம்பளம் ஆகிவிடும். ஆசை மனுஷனை கொல்லுகிறது, எழுத்து கொல்லுகிறது, ஆவியோ உயிர்ப்பிக்கிறது. போதும் என்ற மனம் நமக்கு வர வேண்டும். ஆசை மனுஷனை கொண்டு ஓடும். அவன் என்ன ஆசை வச்சிருந்தாலும் சரி, மனுஷன் பொன்னாசை வச்சிருந்தாலும் சரி, மண்ணாசை இருந்தாலும் சரி, பொருளாசை இருந்தாலும் சரி, எந்த ஆசை அவனுக்கு இருக்கிறதோ அதுதான் அவனுக்கு கண்ணி. நமக்கு கர்த்தர் மேல் ஆசை இருந்தால், இயேசு மேல ஆசை இருந்தால் நமக்கு அதான் கண்ணி. நம்ம அதை பிடிச்சிருச்சு பரலோகம் கொண்டு போய்விடும், பரலோகத்துக்கு கொண்டு போய்விடும். இன்றைக்கு எப்படி இன்னைக்கு சபைகள் எல்லாம் இருக்கிறது, சிந்தை எப்படி இருக்குது? விசுவாசியினுடைய சிந்தை மாமிச சிந்தை. வேத வசனம் சொல்லுகிறது, மாமிச சிந்தை மரணம். என் தேவனுக்கு அருவருப்பான காரியம் சபைகளிலே நடந்தால்,
கட்டடமாகிய சபைகளிலும் சரி, சரீரமாகிய சபைகளிலும் சரி நடந்தால் அது மரணம். அந்த ஆத்துமா பரலோகத்துக்கு போகாது. நீ என்னதான் செத்ததுக்கு பின்னாடி வந்து பாசு ஜெபம் பண்ணாலு அந்த ஆத்துமா பரலோகத்துக்கு போகாது. அதனால் தான் வேத வசனம் சொல்லுகிறது, மாமிச சிந்தை மரணம், ஆவியின் சிந்தையோ ஜீவனும் சமாதானம். ஏன் கிறிஸ்துவ சமாதானம் இல்லை? ஏன் ஊழியர் வீட்டில் சமாதானம் இல்லை? ஊழியருக்கும் ஊழியருடைய மனைவிக்கும் சமாதானம் இல்லை. விசுவாசிக்கு விசுவாசியினுடைய மனைவிக்கு சமாதானம் இல்லை. விசுவாசிகளுக்கிடையே சமாதானம் இல்லை. புறஜாதியார் பாரு, இயேசுவை வணங்காத ஜனங்கள், கிறிஸ்துவை அல்லாத ஜனங்களை பாரு, எத்தனை பேர் சமாதானமா இருக்கிறாங்க? கணவன மனைவியும் பிள்ளைகளுமா சமாதானமா இருக்கிறாங்க. நமக்கு ஏன் அந்த சமாதானம் இல்லை? துணிகரமான பாவம் நமக்குள்ளே இருக்கிறது. கர்த்தர் மன்னிப்பார், எதை செய்தாலும் மன்னிப்பார் என்று துணிகரமாக கொண்டுள்ளார்கள். துணிகரமான பேச்சு, துணிகரமான வன்மம், துணிகரமான பொய். அதனால்தான் கிறிஸ்துவன் குடும்பத்துல சமாதானம் இல்லை. நான் சொல்லவில்லை, கணக்கெடுப்பு சொல்லுகிறது. கிறிஸ்துவ குடும்பங்கள் கணவன் மனைவிக்கு டிவோர்ஸ் ஆகிறது 11.7% 2 வருஷத்துக்கு முன்னாடியே சொன்னாங்க. கணவன் மனைவிக்கு சமாதானம் இல்லாம டைவர்ஸ் ஆகிறது. இந்த டிவோர்ஸ் என்பது கிறிஸ்தவனுக்கே கிடையாது. வேத வசனம் சொல்லுகிறது, தேவன் இணைத்ததை மனிதன் பிரிக்காதிருக்க கடவன். சேர்க்கிறது கர்த்தருடைய வேலை, பிரிக்கிறது பிசாசனுடைய வேலை, சேர்க்கிறது பிரிக்கிறது மனுஷனுடைய வேலை. நம்ம நிதானிக்க வேண்டும், கர்த்தருடைய வார்த்தையை நிதானிக்க வேண்டும். அதனால் தான் நாம் திருமணம் செய்யும் போது கர்த்தர் நியமனம் பண்ணி வைத்திருக்கிற கணவனை மனைவியை கல்யாணம் பண்ண வேண்டும். நாமே தீர்மானம் செய்து நாமே முடிச்சிட்டு கர்த்தரிடத்துல போய் ஜெபம் பண்றது. ஏசப்பா, நீங்க கொடுத்த மனைவி கர்த்தரா கொடுத்தாரு, நீயே தேடிட்ட. கர்த்தரா கொடுத்தாரு கணவன், இல்ல நீயே தேடிட்ட. கர்த்தர் மேல ஒரு பழியை போட்டது. ஆனால் இங்கு வேத வசனம் சொல்லுகிறது, ஆவியின் சிந்தையோ ஜீவனும் சமாதானம். எங்கு ஆவி இருக்கிறதோ, எங்கு கர்த்தருடைய ஆவி இருக்கிறதோ அங்கு விடுதலை உண்டு. கர்த்தருடைய ஆவி எங்கு உண்டோ அங்கு விடுதலை உண்டு. இந்த சரீரத்திலே கர்த்தருடைய ஆவி இருந்தால் அங்கு விடுதலை உண்டு. 1 கொரிந்தியர் 2:13 வாசிங்க. அவைகளை நாங்கள் மனுஷ நாணம் போதிக்கிற வார்த்தைகளாலே பேசாமல் பரிசுத்த ஆவி போதிக்கிற வார்த்தைகளாலே பேசி ஆவிக்குரியவர்களோடு சம்பந்தப்படுத்தி காட்டுகிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அவைகளை நாங்கள் மனுஷ நாணத்தில் போதிக்கிற வார்த்தையினாலே பேசாமல், இன்றைக்கு சபைகளிலே தேவனுடைய வார்த்தை, கர்த்தரிடத்தில் இருந்து வாங்கி கொடுக்கிற வார்த்தைக்கு எப்பொழுதும் ஒரு தனி மகிமை உண்டு. கர்த்தரிடத்திலே இருந்து வார்த்தையை வாங்கி ஆராதனையில் கர்த்தருடைய வார்த்தை கொடுக்க வேண்டும். ஒரு ஊழியர் சொன்னார், நான் எழுதி வைத்திருக்கிற நோட்டை படித்தாலே போதும், தன்னுடைய வாழ்நாள் எல்லாம் செய்து கொடுத்து விடலாம் என்று. வெளிப்பாடு இல்லை, அவருக்காக நாம் ஜெபித்துக் கொள்ள வேண்டும். வெளிப்பாடு இல்லை. அதனால் தான் வேத வசனம் சொல்லுகிறது, நாங்கள் மனுஷ ஞானம் போதிக்கிற வார்த்தைகளினாலே போதிக்காமல் பரிசுத்த ஆவி போதிக்கிற வார்த்தைகளினாலே. பரிசுத்த ஆவியானவர் தான் வார்த்தையை கொடுக்கணும். பரிசுத்த ஆவியானவர் தான் சபையில பேசணும். சுயமாய் பேசக்கூடாது. சுயம் செத்து போகும். சுயமெல்லாம் செத்து போக வேண்டும். சொல்லப்படுகிறது, ஆவிக்குரியவைகளை ஆவிக்குரியவர்களோடு சம்பந்தப்படுத்தி காண்பிக்கிறோம். இன்றைக்கு சபையில எப்படிக்கிறாங்க, மாமிசத்துக்குரியதை மாமிசத்தோடு சம்பந்தப்படுத்தி அல்ல, ஆவிக்குரிய வார்த்தைகளை மாமிசத்தோடு சம்பந்தப்படுத்தி காட்டுகிறது. எப்படி? இவங்க 2 பேரும் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிறது. கர்த்தர் இதை செய்து வைத்தார்.
ஆவிக்குரிய காரியத்தை மாமிசத்தோடு ஒப்பிடுறது. இதற்கு உடந்தை கர்த்தர் இந்த காரியங்களை அனுமதிக்கிறார். வேத வசனம் சொல்லுகிறது, அவைகளை நாங்கள் மனுஷ ஞானம் போதிக்கிற வார்த்தை நான் பேசாமல் பரிசுத்த ஆவி போதிக்கிற வார்த்தைகளாலே பேசி ஆவிக்குரியவைகளோடு ஆவிக்குரியவைகளை சம்பந்தப்படுத்தி காட்டுகிறோம். எந்த செய்தி கொடுத்தாலும் சரி, கர்த்தருடைய வார்த்தையோடு தான் சம்பந்தப்படுத்தி காட்டுறோம். இன்றைக்கு சொல்றாங்க, கர்த்தர் நல்லவர் என்பதை நீங்கள் ருசித்து பாருங்கள். ஆமாங்க ஐயா, நாங்க ஜெபம் பண்ண கர்த்தர் சுகத்தை கொடுத்தாங்க, உண்மைதான். பிசாசு சுகத்தை கொடுப்பாங்க. கர்த்தரை தேடி ஜெபம் பண்ணி கர்த்தருடைய வார்த்தையை நிதானிக்கிறவங்க கர்த்தர் சுகத்தை கொடுப்பார். கடைசியாக வாசிக்கலாம் 1 கொரிந்தியர் புஸ்தகம் 15வது அதிகாரம். சரீரம் விதைக்கப்படும், ஆவிக்குரிய சரீரம் ஜென்ம சுபாவம், ஜென்ம சரீரம் விதைக்கப்படும், ஆவிக்குரிய சரீரம் எழுந்திருக்கும். ஜென்ம சரீரமும் உண்டு, ஆவிக்குரிய சரீரமும் உண்டு. ஜென்ம சரீரம் விதைக்கப்பட வேண்டும். அல்லேலூயா. ஜென்ம சுபாவம் விதைக்கப்பட வேண்டும். விதைய தண்ணியில ஊற வச்சா ஊறியது, அடுத்த நாள் மேல எடுத்து வச்சா அது என்ன ஆகுது? முளைச்சல். ஜென்ம சுபாவம், ஜென்ம சரீரம் விதைக்கப்பட தண்ணீர்ல முழுகி ஞானஸ்தானம் எடுக்கும் போது கிறிஸ்துவுக்காக மரிக்க வேண்டும். பாவத்துக்காகத்தான் மரிக்க வேண்டும், பாவத்துக்காக நாம் மரிக்க வேண்டும். ஜென்ம சரீரம் விதைக்கப்பட வேண்டும். நியாய பிரமாணம் விதைக்கப்பட்டது, கிருபை வந்தது. இந்த ஜென்ம சரீரம் விதைக்கப்பட வேண்டும். எதுக்காக? ஆவிக்காக விதைக்கப்பட வேண்டும். இந்த ஜென்ம சரீரம் ஞானஸ்தானம் என்கிற அந்த ஆராதனையிலே இந்த ஜென்ம சரீரத்தை முழுகும் போது இந்த சரீரம் விதைக்கப்பட வேண்டும். கிறிஸ்துவுக்காக, பாவத்துக்காக மரித்து போக வேண்டும். கிறிஸ்துவுக்காக இந்த சரீரம் விதைக்கப்பட வேண்டும். இன்னைக்கு மணிப்பூர் மாநிலத்தில் அநேக கிறிஸ்தவர்கள் அடித்து கொன்று கொண்டிருக்கிறார்கள். அது ஒருபுறம் நாம் மாமிசத்துக்குரிய கண்களில் பார்த்தால் செத்து போய் கொண்டிருக்கிறார்கள். ஆவிக்குரிய கண்களை பார்த்தா அவங்க விதைக்கப்படுகிறார்கள். சாகடிக்கப்படவில்லை, விதைக்கப்படுகிறார்கள். வேத வசனம் சொல்லுகிறது, கோதுமை மணி நிலத்தில் விழுந்து செத்தால் ஒழிய அதனுடைய பலனை தராது. மணிப்பூர் மாநிலத்தின் மீது தேவனுடைய கிருபை உண்டு. தேவன் ஒரு கிருபையை வைத்திருக்கிறார். அநேக பரிசுத்தவான்களை அவர் எடுத்துக் கொண்டிருக்கிறார். அநேக கோதுமை மணிகள் விதைக்கப்பட்டிருக்கிறது. இன்று மணிப்பூர் மாநிலத்திலே சிறியவர்கள், பெரியவர்கள், முதியவர்கள், பெண்கள், ஆண்கள் என்று அநேகர் விதைக்கப்படுகிறார்கள் கிறிஸ்துவுக்காக. அந்த மாநிலத்திலே கர்த்தர் ஒரு எழுப்புதலை கொண்டு வருவார். கர்த்தர் ஒரு எழுப்புதலை கொண்டு வருவார். எகிப்து தேசத்திலே இஸ்ரவேல் ஜனங்கள் அடிமைப்பட்ட இந்த காலத்திலே அநேகர் அடித்து துன்புறுத்தப்பட்டு கொடுமையாக கொலை செய்யப்பட்டார்கள், விதைக்கப்பட்டார்கள். அப்பொழுது கர்த்தர் மோசேயிடத்தில் சொன்னார், மோசே மோசே, என்னுடைய ஜனங்களுடைய அழுகுரல் எனக்கு கேட்கிறது, நீ போ, நீ போ. இந்த மணிப்பூர் தேசம் கர்த்தருடைய தேசமாக மாறக்கூடிய நாட்கள் வரும், சீக்கிரமாக வரும். அதனால்தான் ஜென்ம சரீரம் விதைக்கப்பட வேண்டும். நம்முடைய ஜென்ம சரீரம், கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, ஜென்ம சுபாவம் நமக்குள்ளே ஒளிய வேண்டும். இந்த ஜென்ம சுபாவத்தை வச்சு நம்ம சர்ச்சுக்கு போறதுனாலதான் மறுபடியும் பாவத்திலே விழுங்குகிறோம். இந்த ஜென்ம சரீரம் விதைக்கப்படுகிறதில்லை. இந்த ஜென்ம சரீரத்துக்கு ஜீவ தண்ணீர் ஊற்றுகிறதில்லை. இந்த ஜென்ம சரீரத்துக்கு ஜீவ வார்த்தையை ஊட்டுகிறதில்லை. அதனால்தான் அதனுடைய கண் எப்படி இருக்குதா? மாமிசத்தினுடைய கண்ணாய் இருக்கிறது. தெளிவான கண் இல்லை. யாரிடத்தில் பேசும் போதும் ஒரு இச்சை, தொடும்போது இச்சை, பார்க்கும் போது இச்சை. பிசாசானவனுடைய செயல் நம்மிடத்திலே காணப்படுகிறது. கணவனும் மனைவியும் இணைந்தால் அது கர்த்தருடைய திட்டம்.
மனைவியினிடத்தில் இல்லாமல் வேறொரு இடத்தில் இணைந்தால் அது விபச்சாரம், வேசித்தனம். கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, எழுத்து கொள்ளுகிறது, ஆவியோ உயிர்ப்பிக்கிறது. ஜென்ம சரீரம் விதைக்கப்பட வேண்டும் கிறிஸ்துவுக்காக. ஆவிக்குரிய சரீரம் அப்பொழுதுதான் எழுந்திருக்கு. இன்னைக்கு எப்படி இருக்குது? ஆவிக்குரிய சரீரம் விட்டு போய் ஜென்ம சரீரம் தான் வேலை செஞ்சிட்டு இருக்கு. ஆவிக்குரிய சரீரம் எழுந்திருக்கும். ஜென்ம சரீரமும் உண்டு, ஆவிக்குரிய சரீரமும் உண்டு. அப்படி என்றால் ஆவிக்குரிய சரீரம் பரலோகத்துக்கு போகும், ஜென்ம சரீரம் விதைக்கப்படவில்லை என்றால் அது நரகத்துக்கு போய்விடும். எச்சரிக்கையாயிருங்கள். கர்த்தருடைய வருகை சமீபமாயிற்று. பாவத்தை விட்டு விலகி ஓடுங்கள். கர்த்தருக்குள்ளாக நாம் வருவோம், கர்த்தருடைய பேழைக்குள்ளாக வருவோம். நாம் காப்பாற்றப்படுவோம். கர்த்தருடைய வருகையிலே நாம் எடுத்துக் கொள்ளப்படுவோம். நாம் கண்களை மூடி நாம் செபிக்கலாம். கிருபையுள்ள நல்ல ஆண்டவரே, எங்களுடைய ஜென்ம சரீரம் விதைக்கப்படட்டும் ஐயா. எங்களுடைய ஜென்ம சுபாவம் ஒளிந்து போகட்டும் ஐயா. இந்த ஜென்ம சரீரம் இத்தனை நாட்களாக நாங்கள் எதை செய்திருந்தாலும் சரி, எந்த பாவத்தை செய்திருந்தாலும் சரி, அப்பா ஸ்தோத்திரம் ஐயா, எங்களுடைய சரீரம் விதைக்கப்படட்டும் ஐயா. கிறிஸ்துவுக்கென்று முளைக்கப்படட்டும். கிறிஸ்துவுக்கென்று இந்த சரீரம் சாட்சியாக நிற்க ஆவிக்குரிய சரீரம் எழும்பட்டும் ஐயா. அநேகருக்கு எங்களுடைய சரீரத்தை கிறிஸ்துவை தரித்தவனாக காட்ட தேவன் கிருபை செய்கிறார். உம்முடைய வேதம் சொல்லுகிறது, மீண்டும் மீண்டும் பாவம் செய்கிற ஆத்துமா சாகும். அப்படி நாங்கள் சாகாதபடிக்கு உம்முடைய கிருபை எங்களை தாங்கட்டும் ஐயா. உங்களுடைய கிருபை எங்களை வழிநடத்தட்டும் ஐயா. உங்களுடைய கிருபை எங்களை சூழ்ந்து கொள்ளட்டும் ஐயா. உம்முடைய வருகையிலே எங்களை எடுத்துக் கொள்ளும்படியாக, இந்த பூமியிலே சாட்சியாக நிற்கப்படும்படியாக உம்முடைய வேத வசனங்கள் எங்களுடைய இருதயங்களிலே விதைக்கப்பட்டு எங்களுடைய ஜென்ம சரீரமும் விதைக்கப்படட்டும் ஐயா. கிறிஸ்துவுக்கென்று சாட்சியாக வாழ தேவன் கிருபை செய்வீரார். இந்த பூமிக்குரிய ஆசீர்வாதங்களால் எங்களை நிரப்புவீரார். சமாதானத்தை தருவீரார். இயேசுவின் நாமத்தில் நல்ல பிதாவே, ஆமென்.